ஜெர்மனியின் ஹெஸே மாநிலத்தில் சமூக நலத்திட்ட மோசடி மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிராக பாரிய சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட இந்த சோதனைகளில் போலீஸ் மற்றும் சுங்கத்துறையைச் சேர்ந்த சுமார் 650 அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த நடவடிக்கையின் போது 1000க்கும் மேற்பட்ட நபர்கள், வாகனங்கள், வணிக நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்புகள் ஆகியவற்றை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அத்துடன் உணவகங்கள், சூதாட்ட இடங்கள் மற்றும் முடித்திருத்தும் கடைகளிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது சமூக நல உதவிகளை தவறாக பயன்படுத்துபவர்கள் மற்றும் குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களை தேடியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சுமார் 7 லட்சம் யூரோக்கள் மதிப்புள்ள பணம் மற்றும் சொத்துக்களை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டதாக இதன்போது தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சுமார் 3,90,000 யூரோ மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்பெக்டர் காரை ஓட்டிச் சென்ற 54 வயதுடைய ஒருவரும் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டார். மேலும் 1,30,000 யூரோ மதிப்புள்ள மற்றொரு சொகுசு காரையும் சுமார் 60,000 யூரோ மதிப்புள்ள ஒரு கை கடிகாரத்தையும் அதிகாரிகள் கைப்பற்றினர். நிலையில் சந்தேக நபர்கள் பண மோசடியில் ஈடுபட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இவ்வாறு இருக்க இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது 6 பேர் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஹெஸேவில் குற்றவாளிகள் பாதுகாப்பாக உணர முடியாது என்ற வலுவான செய்தியை உணர்த்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என போலீசார் தெரிவித்தனர்.